ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வந்து ஷெட்யூல் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் அண்ட் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நிறைய சிலபஸ், அதாவது நிறைய நம்ம நல்லா படிச்சிருப்போம், சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்கு இருக்கிற ரியல் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறோம். அதாவது நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கும்போது இப்போத்துலேருந்தே நமக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேயே வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சர், அதாவது ஒரு 1+1 என்ன அப்படின்னா கூட நமக்கு வந்து ஸ்டக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் ஒரு பெரிய ட்ரிக்கே. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம், எது வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒரு கொஸ்டினில் நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட்லேயே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே கொஸ்டினில் ரொம்ப நேரம் நீங்கள் டைம் வந்து எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டாகவே இருந்தால் கூட கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து அதை பார்த்துக்கலாம். லாஜிக்கே இல்லாமல் வந்துட்டு பிளைண்டாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு செம்ம ஈஸியாக கொஸ்டின் வந்திருக்கு, இது கண்டிப்பாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் அப்படின்னு நம்ம வந்து எழுதிடுவோம். ஸோ லாஜிக் என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் ராங் ஆப்ஷன்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈஸியாக இருக்க கொஸ்டின், டஃப்பாக இருக்க கொஸ்டினை வந்து கரெக்டாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 2 ஆப்ஷன் வந்து டெட் எண்டுக்கு இருக்கும். அதாவது ஒன்று ரொம்ப கம்மியான வேல்யூவில் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு மீதியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், அதாவது 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க 2 ஆப்ஷன் மட்டும் வந்து ஒரு நியர்பை வேல்யூவில் இருக்கலாம். அதாவது +2 -2 அப்படின்னு இருக்கலாம். அந்த மீதி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 16 and 32 அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஒன்று +2 இருக்கணும், இல்லைனா -2 இருக்கணும். ஸோ அந்த இதை மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பவர் ஃபேக்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. லீடிங் அண்ட் லேக்கிங் அப்படிங்கிறது வந்து டெட் ஆப்போசிட். 0 அப்படிங்கிறது வந்து இம்ப்ராக்டிக்கலான இருக்க ஒரு வேல்யூ. ஸோ ஆப்வியஸாக என்ன பண்ணணும், யூனிட்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சாம்பிள் கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட்டாக நம்ம கெஸ் பண்ணுறது. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிமிலராக இருக்குது அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது இப்போ இந்த கேவிஎல் கேசிஎல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக நம்ம மெஷ் அனாலிசிஸில் என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போமோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஓகே நம்ம ஃபஸ்ட்டு மெஷ்ஷுக்கு இந்த ஈக்குவேஷன், செகண்ட் மெஷ்ஷுக்கு இந்த ஈக்குவேஷன், அதை நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி டீட்டெயிலாக நம்ம செமஸ்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ரஃபாக அப்ராக்சிமேட்டாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது அந்த ஆன்சர் கிளிக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதை மீறி உங்களால் முடியல அப்படிங்கும்போது நீங்கள் டீட்டெயில்டுக்கு போங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஃபுல் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அதாவது ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கண்ட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சில இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேசிக்காக டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும்போது டக்குன்னு அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மீதி டைமை வந்துட்டு ஹார்ட் பார்ட்டுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி ஏதாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி இருக்குது அப்படிங்கும்போது அடுத்ததுக்கு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு அந்த டாபிக் ரொம்ப நல்லா தெரியும், என்னால் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சால்வ் பண்ணி முடிச்சிடுங்க. ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம், அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் நமக்கு இதில் இல்லவே இல்லை. ஸோ ஈஸியாக என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்
இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். சுத்தமாக முடியாமல் இந்த டஃப்பாக ஒரு செட் இருக்கும் பாருங்கள், அந்த டஃப் செட்டுக்கு என்ன பண்ணுங்கள், எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அடிச்சு விட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ போகும்போதே ஒரு டவுட்டோட தயவு செஞ்சு போகாதீங்க. கேல்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த எலிமினேஷன் யூஸ் பண்ணால் டைம் வந்து நல்லா உங்களுக்கு சேவ் ஆகும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது நாள் வரைக்கும் படிச்சுட்டோம், நிறைய மெட்டீரியல், நிறைய பிடிஎஃப், நிறைய யூடியூப், ஆன்லைனில் ஆஃப்லைனில் நிறைய கிளாஸஸ் போயிருந்துருப்பீங்க, இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, செல்ஃபாக படிச்சிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு படிச்சிருப்பீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம படித்ததை கரெக்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான அதுதான் நாலேஜ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி தான் சக்ஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, இது எல்லாமே ஓகே, நிறைய மண்டைக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் அது எந்த நேரத்தில் எதை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு அவசரப்படவே படாதீங்க. உங்கள்கிட்டயே தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக டாலரேட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பண்ணணும், இவ்வளோ கிளியர் பண்ணணும் அப்படின்றத எதுவுமே எடுத்துக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிற எக்ஸாம் கூட சும்மா நீங்கள் எங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு மார்க் டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணுறேன், சும்மா ஒரு ரஃபாக என்னால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோடையே போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேஷுவலாக காமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ், 400+, அதாவது 500 ஸ்டூடெண்ட்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். 500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மளுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுலாம் தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் அந்த தேங்க்ஸ் சொல்கிறத விட நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய கிராட்டிடியூட் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ என்னோடய ஹார்ட்டி விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுலாம் வராதிங்க. ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல இருக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே குறைஞ்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக காமாக நீட்டாக போய் ஹேண்டில் பண்ணிவிட்டு வாங்க. இந்த அட்டெம்ப்ட்டு உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். வேறு எந்த விதமான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸும் வேணாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு ப்ரெஷரும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைங்க. டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்டுட்டு வாங்க. ஆனால் நம்ம கண்ணை மூடிட்டு பிளைண்டாக ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக எலிமினேஷன் டெக்னிக்கை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சமாவது ஏதாவது ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அந்த ஒரு இன்ஸ்டிக்ட் சொல்லும், இது கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த ஆன்சர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இதில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. யோசிக்காமல் மைண்டை எங்கேயுமே வந்து செதற விடாதீங்க. அங்கே போயிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அட்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணாதீங்க. அவங்களோட இன்கேஸ் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஈஸியாக இருக்கா, எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட ஒரே சென்டரில் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆனால் அப்படி யாரையுமே பார்த்துட்ருக்காதீங்க. ஃபோக்கஸ் எல்லாமே வந்து உங்கள் கொஸ்டின்லேயே இருக்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ காமாக அட்டெண்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கிளாஸஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸை வந்து 4 பேருக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல் த வெரி வெரி பெஸ்ட் கைஸ். நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் லேர்னர்ஸ் ஃபோரம். அண்ட் அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.